ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ப்ளம் கேக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 கப்பு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். நான் இங்கே கருப்பு திராட்சை, காஞ்ச திராட்சை, பொடியாக நறுக்கி இருக்கிற பெருச்சம்பழம், செரி, இதுலேயே டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்திருக்கேன். இங்கே நான் 3 கலரில் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் இங்கே சேர்த்துக்கிறேன். கூடவே திருவி வச்சிருக்கிற ஆரஞ்சு தோல், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, திருவி வச்சிருக்கிற பாதாமையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது 2-3 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். ரொம்ப நேரம் இதை வேகணுன்ற அவசியம் இல்லை. இதை வேக வைக்க பிடிக்கலன்னா இதை ஓவர் நைட் நீங்கள் இதை சோக் பண்ணி செய்யலாம். எனக்கு இங்கே டைம் இல்லாததுனால இதை நான் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு சேர்த்து செய்ய போகிறேன். பாருங்கள், இது நல்லா கொதி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சிடலாம். இதை இன்னொரு பேனில் இந்த கேக்காக 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கேரமல் சாஸ் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம். இதில் முதல்லயே தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா சூடேறினா சர்க்கரை கரைஞ்சி கலர் மாறும். பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் டார்க்கிஷ் கலரில் வரணும். இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து கலந்தாக்கா நம்ம கேரமல் சாஸ் ரெடி ஆகிடும். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மீதமுள்ள சர்க்கரை, கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சுக்கு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காவையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கேக்காக 4 முட்டை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணியிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஒரேடியாக சேர்க்காம 2-3 பேட்சாக பிரித்து சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்த முட்டை கலர் மாறி நல்லா வெள்ளையாக ஃப்ளஃபியாக வரணும். இது பாருங்க, முட்டை கலர் எல்லாம் போய் நல்ல ஃப்ளஃபியாக பீட் ஆகிருக்கு. இது இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேரமல் சாஸையும் ஊற்றி 30 செகண்ட் இதை பீட் பண்ணால் போதும். இதில் கடைசியாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 30 செகண்ட் இதை பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 3/4 கப்பு மைதாவில் 2 டீஸ்பூன் பால் பவுடரு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம பீட் பண்ணியிருக்கிற முட்டை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த முட்டையில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் கேக்கு ஃப்ளாப் ஆகிடும்.
இங்க பாருங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் இத கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி 2, 3 ஸ்பூனா ஒரு வாட்டியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதில் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை அதையும் சேர்த்து இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் பொறுமையாக இப்படி தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் இந்த கேக் பேட்டரில் ஒன்று சேர கலந்துக்கணும். கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் கோகோ பவுடரையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இது உங்களுக்கு கடைசியாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மைதாவோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்போவே நீங்கள் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். இதை நான் ஸ்கொயர் டின்ல ஊற்றி தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இங்கே நான் 8 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுக்கலாம். லேசாக தான் எண்ணெய் தடவணும், இல்லைன்னா அடியில் ட்ரையாக ஆகிடும் உங்கள் கேக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் இங்கே அவனை ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை 35லேருந்து 40 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கணும். ஏன்னா இது ஃப்ரூட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பேக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் நார்மல் கேக்கை விட. பாருங்கள், நம்ம கேக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்படி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த கேக்கை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக கேக்கு பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிற இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துடுறேன். இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் நான் நீங்கள் வீடியோக்காக உடனே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சூப்பரான ஃப்ளஃபியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.